Welcome on. This is Irogrupa Math channel. Actually, நம்ம CBSE 8th standard important questions பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல ஒரு சம் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? அதே டாபிக்ல செகண்ட் சம் போட போறோம். ஓகே, சோ பார்க்கலாம். Solve 3 by x plus 1 minus 1 by 2 which is equal to 2 by 3x minus 1 comma x is not equal to minus 1 comma 1 by 3. ஆக்சுவலி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், சால்வ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கா? ஆக்சுவலி இந்த மாதிரி எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி மாதிரி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி 24ல கேட்டிருக்காங்க. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அதை சால்வ் பண்ண நமக்கு 2 ரூல்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து அதுக்கான ஆன்சர் ரூல்ஸ். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அப்சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது? 3 by x plus 1 minus 1 by 2 which is equal to 2 by 3x minus 1. இதுதான் ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு 3x plus 1 minus 1 by 2 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு 2 by 3x minus 1 இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தோம்னா கண்டிஷன் கொடுத்துருக்கோம். x வந்து எப்படி இருக்கக்கூடாது? -1 இருக்கக்கூடாது, 1 by 3 இருக்கக்கூடாது. ஓகே, x வந்து வெளியே மெயின் பண்ண போதும் ரூல்ஸ். இது வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா -1 ஆகும், 1 by 3 இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். -1 என்ன ஆகும்? -1 plus 1 0 ஆகும். 3 by 0 நமக்கு நாட் டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி 1 by 3 போடும்போது என்ன ஆகும்? இங்கே x க்கு 1 by 3 அப்ளை பண்ணலாம். 3 கேன்சல் 1 கிடைக்கும். 1 minus 1 0 ஆகும். 2 by 0 இன்ஃபினிட்டி, அதாவது நாட் டிஃபைன் நமக்கு கிடைச்சது. ஓகே, ஸோ அந்த மொமெண்ட் கிடைக்கக்கூடாது, அதனால தான் இது நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சம் மூவ் பண்ணுவோம். ஸோ இதை இதை எடுத்துக்கலாம். சொல்யூஷனில் 3 by x plus 1 minus 1 by 2 which is equal to 2 by 3x minus 1. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃப்ராக்ஷன் டேர்ம் இருக்குது, ஃப்ராக்ஷன் டேர்ம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது? 3 by x plus 1 minus 1 by 2 இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு ஃப்ராக்ஷனை ஒரே சிங்கிள் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். ஓகே, ஸோ இங்கே நான் 3 2s are 6 மைனஸுக்கு அப்படியே கொடுக்கலாம். ஓகே, ஸோ 1 into x plus 1 x plus 1 இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன ப்ராக்கெட் போட மறந்துடும், பட் இங்கே ப்ராக்கெட் போடணும். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் x plus 1 வந்து எழுதணும். டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ x plus 1 into 2 that is equal to 2 by 3x minus 1. ஓகே, ஸோ 3 into 2 3 2s are 6 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 into x plus 1 x plus 1. சப்போஸ் 3 இருந்துச்சு 4 இருந்துச்சு, சப்போஸ் 4 இருக்குது இல்லை 5 இருந்துச்சு, 5 இருந்துச்சு அப்படின்னா 5 into x plus 1 எழுதிக்கிறோம். இங்கே 1 தான் இருக்குது, ஸோ டேரெக்டாக x plus 1 எழுதிக்கிறோம். ஹோல் டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into x plus 1 that is equal to 2 by 3x minus 1. நெக்ஸ்ட் 6 இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். மைனஸ் 1 கொண்டு போயிடலாமா? என்ன ஆகும்? ப்ளஸ் x மைனஸ் x மாறும், ப்ளஸ் என்ன மாறும்? -1 மாறும். டிவைடட் பை இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 2 into x 2x ப்ளஸ் 2 that is equal to 2 by 3x minus 1. மோஸ்ட்லி இந்த ஈக்குவல் தான் லைனாக வரலாம் எழுதிட்டோம் அப்படின்னா பார்க்க ப்ரெசன்டேஷன் ஆகும். அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம சிம்பிள் பண்ணிட்டு இருக்கோமா? இங்கே ப்ளஸ் 6 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஓகே, ஸோ வெவ்வேறு சைன் இருக்கா? நம்ம அப்படியே சப்ரேட் பண்ணிக்கலாம். 6ல் 1 போனால் 5 இருக்கும். பெரிய நம்பர் வந்து பார்த்தோம்னா 6 that sign is for plus, that only we have to use plus 5. இங்கே ப்ளஸ் போடுறது ஒரு ஓகே தான், ப்ளஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் -x divided by whole divided by 2x plus 2 that is equal to 2 by 3x minus 1 இருக்கு. இப்போ இங்கே சிங்கிள் ஃப்ராக்ஷனாக மாற்றினா இங்கே சிங்கிள் ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் டேர்மை அந்த சைடும், இங்கே கீழே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 3x minus 1 டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். சரி, நான் கீழே டிவிஷன் இருக்குது, இந்த போது மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடும். ஸோ 3x minus 1 into 5 minus x equals to இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, கீழே டிவிஷன் இருக்குது, ஏன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். 2 into 2x plus 2. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கா, ஸோ 3x எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, 3 5s are 15 நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். x மைனஸ் இங்கே 3 into 1 அர்த்தம் 3 into 1 3 x into x x square. இது பண்ணி முடிச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ப்ளஸ் into ப்ளஸ் ப்ளஸ் 3 5s are 15 x அப்படியே போட்டோம். அதே 3x எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்க்குறோம். ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் 3 5 3 1 is 3 x into x x square ஆச்சு. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் 5 into 1 5 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 1 into x x. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு which is equal to 2 2s are 4 4x plus 2 2s are 4. நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒரே பக்கம் கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 4x plus 4 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து நமக்கு எழுதிக்கலாம் 15x minus 3x square minus
5 plus 6 இது 15x minus 3x square minus 5 plus 6 இருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மென்சன் மூவ் பண்ணா என்ன ஆகும் minus 4x actually plus 4x இருக்கு minus 4x ஆகும் plus 4 minus 4 மாறும் சைடு அப்படியே ஆப்போசிட்டா வரும் சப்போஸ் minus 4 வந்துச்சு அப்படினா என்ன வரும் plus 4 மாறும் ஓகே சோ இது minus 4x minus 4 equal to 0 இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்க ஃபர்ஸ்ட் minus 3x square x square டேர்ம் எழுதிக்கலாம் சோ minus 3x square பவர் நம்ம ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேவா minus 3x square x டேர்ம் வந்து 15x இருக்கு இங்க plus x இருக்கு ரெண்டும் சேம் சைடு லைக் சைடு ஆட் பண்ணிக்கலாம் என்ன ஆகும் plus 16x இங்க minus 4x இருக்கு எழுதிக்கலாம் then வேற இருக்கு minus 5 minus 4 that is minus 9 equal to 0 நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்க நம்ம 2x இருக்கு so minus 3x square plus 16 ல 4 போச்சு அப்படினா 12 இருக்கும் plus 12x because number 16 that's n plus we can use that one minus 9 equals to 0 இப்போ பார்த்தோம் அப்படினா நம்ம ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம் எப்பவுமே இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா அதோட சைன் எப்படி இருக்கு நமக்கு பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு so we can multiply everything by minus so minus ஆ மல்டிப்ளை பண்ணலாம் minus ஆ மல்டிப்ளை பண்ணும்போது இங்க சைன் நமக்கு என்னவாகும் ஆப்போசிட் ஆகும் minus இருந்தா பிளஸ் ஆகும் பிளஸ் இருந்தா மைனஸ் ஆகும் so இங்க minus 3x square இருக்கு என்ன ஆகும் plus 3x square ஆகும் plus 2x ஆகும் minus 2x ஆகும் minus 9 plus 9 ஆகும் which is equal to 0 இப்போ நம்ம இங்க கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு 3 12 9 இருக்கா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு so we can divide by 3 எல்லாமே காமன் டிவைட் by 3 பண்ணிடலாம் என்ன ஆகும் by 3 by 3 by 3 so 1 3 is 1 3 is 1 3 is 4 is 12 1 time 3 time so now x square minus 4x plus 3 equals to 0 ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இத நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷன் பார்க்கணும் எப்படி இருக்குன்னா இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷன்னா இந்த டேர்ம் வந்து எல்லாம் போல இருக்கலாம் ஆனா நம்ம எந்த டேர்ம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பா இருக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து x ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும் அது எப்படி இருக்கணும் 1x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கணும் தவிர 0x ஸ்கொயர் இருக்க கூடாது ஓகே சோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ கம்பேர் வித் ax ஸ்கொயர் bx c equal to 0 d not equal to 0 ஓகே கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம் a is equal to x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் இது இங்க இருக்கு எதுல ஒண்ணுல இருக்கு a equals to 1 b is equal to minus 4 c is equal to 3 நமக்கு a equal to not equal to 0 இருக்கு x ஸ்கொயர் டேர்ம் இருக்கு therefore it is what quadratic equation okay then இப்போ நம்ம quadratic equation சால்வ் பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் பத்தி பார்க்கறோம் அது வந்து சால்வ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா we have to use quadratic equation formula okay இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் இருக்கு ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம் இங்க கான்ஸ்டன்ட் பார்ப்போம் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சைன் பார்க்கலாம் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 1 3 is 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணியாச்சு இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3 கிடைக்கும் அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் -4 கிடைக்கும் ஓகே சோ இப்போ நம்ம என்ன நம்பர் வரும் 3 ஓட ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்க்கறோம் 1 3 is 3 எடுக்கிறோம் அதான் பாசிபிலிட்டி இப்போ எனக்கு -4 வரும் இங்க பிளஸ் வரும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா -1 போடலாம் எனக்கு -1 பிளஸ் ஓகே -1 -3 -1 into minus plus 1 3 is 3 ஆட் பண்றோம் एक्चुअली சேம் சைன் இருக்கு சேம் சைடு ஆட் பண்றீங்க ஏனாகு -1 -3 -4 வந்துரும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா x ஸ்கொயர் எழுதிக்கலாம் இது ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் மெத்தட் இது மெத்தட் -4x அது நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம் ஓகே -4 பதிலா -1 -2 so -x -3x plus 3 equals to 0 இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் டூ கன்சிடர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டூ நம்ம பார்த்தா x தான் காமனா இருக்கா x எப்படி வெளிய எடுத்துக்கலாம் ரிமைனிங் என்ன இருக்கும் x ஸ்கொயர் எக்ஸ்பிரஷன் x இருக்கும் மைனஸ் இங்க 1 இருக்கும் இதே x மைனஸ் வந்தா இங்க நமக்கு வரும் எஸ் ஆர் நோ சோ இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் இங்க மைனஸ் இருந்துச்சுனா மைனஸ் வெளிய எடுத்துக்கலாம் பிளஸ் இருந்தால பிளஸ் போட்டுக்கலாம் ஓகே இப்போ 3x நமக்கு எப்போ வெளிய x மாறும் 3 வந்து வெளிய எடுத்தா அந்த மாதிரி வரும் சோ 3 வெளிய எடுத்துக்கலாம் இங்க 7 தான் போறோம் சேவ்ல 3 வெளிய எடுத்தனால 1 தான் கிடைக்க போகுது மைனஸ் எடுத்தனால இங்க பிளஸ் மைனஸா மாறிடுச்சு இப்போ பாருங்க இப்போ இந்த டேர்ம் இருக்கு ரெண்டு டேர்ம்ல x மைனஸ் காமனா இருக்கு கேட் டேக் அவுட் சைடு சோ ரிமைனிங் நமக்கு என்ன ஆகும் ரிமைனிங் இப்படி x minus c வந்துரும் x minus c which is equal to 0 வந்துரும் ஓகே நம்ம ஃபேக்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம் இத சால்வ் பண்ண முடிஞ்சது சரி சார் x minus 1 equals to 0 and x minus c equal to 0 so x is equal to plus 1 x is equal to plus 1 okay இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தோம் therefore x values are roots கேட்டா ரூட்ஸ் எழுதிக்கலாம் இல்ல சால்வ் x கேட்டா x values எழுதிக்கலாம் x values are 1 3 values are roots எழுதிக்கலாம் ஓகே சோ இந்த மாதிரி போட்டு முடியும் ஓகே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தோம் அது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷனா மாத்தறோம் அது குவாட்ரிக் ஈக்குவேஷன் செக் பண்ணிட்டு and then சால்வ் பண்ணோம்
இங்கே நம்ம ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் வந்துருச்சு, அதனால நம்ம அதை பார்த்தோம். சப்போஸ் ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் மெத்தட் வரல அப்படின்னா we can move on to quadratic equation formula. அதை வச்சு சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த மெத்தடில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் quadratic equation formula யூஸ் பண்ணுற மாதிரி சம் பார்த்தோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.